வணக்கம். இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. இந்த பதிவில நம்ம பார்க்க போற தொழில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தொழில். இந்த தொழில ஸ்டார்ட் பண்றதுக்கான முதலீடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இதனுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு. இந்த தொழில நீங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா, இந்த மிஷின் வந்து சிங்கிள் ஃபேஸ்ல வீட்டு கரண்ட்ல ரன் ஆகக்கூடிய மிஷின் தான். நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய மார்க்கெட்ட நீங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கமர்ஷியலா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பிசினஸ் அப்படிங்கிற முழு விவரத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட சேனல புதுசா பார்க்குறவங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும். அதையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லோ டேப் மேக்கிங் பிஸ்னஸ். செல்லோ டேப் நமக்கு வந்து தெரியும். நெறைய பர்ப்பஸ்க்காக நம்ம செல்லோ டேப் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் ஸ்டேஷனரி வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காகவோ, இல்ல பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க்காக ப்ரவுன் கலர் செல்லோ டேப் வரும். அத வாங்கி நம்ம பேக் பண்ணுறதுக்காகவோ, நெறைய நம்ம வந்து வீட்டுக்கே நம்ம வந்து வாங்கியிருப்போம். செல்லோ டேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வீடு வரைக்கும் தேவை இருக்கிற ஒரு பொருள். செல்லோ டேப்லயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்றது, ஸ்டிக் பண்றதுக்கு, ஃபிலிம் மாரி மேல ஒட்டுறதுக்கு, இது வந்து தனி செல்லோ டேப். இது வந்து பிஓபிபி அப்படிங்கிற மெட்டீரியல்ல தயாரிப்படுற செல்லோ டேப்பு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கல் டேப்பும் இருக்கு. இந்த டேப் பார்த்தீங்கன்னா, பொதுவா எலக்ட்ரீஷியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்சுலேஷனுக்காக அந்த ஒயர் மேல ஒட்டுறதுக்கு. அந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இந்த செல்லோ டேப் அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்ட் டைப்ல இருக்கு. நெறைய எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இதோட தேவை இருக்கு. செல்லோ டேப் இந்த எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ற செல்லோ டேப் பார்த்தீங்கன்னா, பிவிசி மெட்டீரியலால செய்யப்பட்டது. நான் முன்னயே சொன்ன மாதிரி இதனுடைய டிமாண்ட், இதனுடைய தேவை பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே பரவி இருக்கு. இப்ப இந்த செல்லோ டேப்ப வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன மெஷின் நமக்கு தேவை? அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து 2 வகையான மெஷின் வந்து நமக்கு தேவை. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ரீவைண்டிங் மெஷின். அதாவது ரீவைண்டிங் அப்படின்னா, நமக்கு வந்து ரா மெட்டீரியல் பெரிய ஜம்போ ரோலா கிடைக்கும். அத ரீவைண்ட் பண்ணி சின்ன சின்ன ரோலா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அதான் ரீவைண்டிங் மெஷின். 2வது கட்டிங் மெஷின். கோர் கட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்ப நீங்க செல்லோ டேப் வாங்குனீங்கன்னா, அந்த செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஃபிலிம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அட்டைக்கு மேல சுத்தி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அட்டை அந்த ரோல் மாதிரி இருக்கும் அது. அதுக்கு பேரு தான் கோர். ஸோ அந்த கோர வந்து கட் பண்ற மெஷின் தான் அந்த கோர் கட்டிங் மெஷின். 2 மெஷினுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் 2 மெஷின் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு வந்து 1,00,000 இருந்து 1,20,000 2 மெஷினுமே வாங்கிடலாம். இப்ப நீங்க வீடியோல பார்க்கறது பார்த்தீங்கன்னா, 2 இன் 1 மெஷின். அதிலேயே வந்து ரீவைண்டிங் மெஷினும், கட்டிங் மெஷினும் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி ஜம்போ ரோல் ரோல் ப ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது வந்து ரீவைண்டிங் பார்ட்டு. அது வந்து கட்டிங் பார்ட். அதோட சேர்ந்து இருக்கும். 2 இன் 1 மெஷினாவும் உங்களுக்கு கிடைக்கும். தனித்தனியா மெஷின் வாங்குனாலும், இல்ல 2 இன் 1 வாங்குனாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1,20,000க்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மெஷின் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் நம்பரோட உங்களுக்கு குடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செல்லோ டேப் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு தேவையான பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். செல்லோ டேப் மேனுஃபேக்சரிங்க்கான பேசிக் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, பிஓபிபி டேப் அப்படின்னு சொல்லுவோம். 2 வகையான டேப் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நெறைய வகை இருக்கு. பட் பேசிக்கா 2 வகை நமக்கு தெரிஞ்சது. ஒண்ணு வந்து இந்த மாதிரி பேக்கிங்க்கு யூஸ் பண்ற இந்த மாரி டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர் ஃபிலிமு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எலக்ட்ரிஷியன்ஸ் யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற பிவிசி ஆனது. இது பார்த்தீங்கன்னா, பெரிய ஜம்போ ரோலா உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளா ப்ராசஸ் சொல்லணும்னா, இந்த ஜம்போ ரோல ரீவைண்டிங் மிஷின்ல ஃபிட் பண்ணி சின்ன சின்ன ரோலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன ரோலா கன்வெர்ட் பண்ண அந்த ரோல வந்து கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சைஸஸ்ல இப்ப நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது இல்லைங்களா? பேசிக்கா பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச் இப்ப நீங்க வந்து வீடியோல பார்க்கறது பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ் இது. இது 1/2 இன்ச், 1 இன்ச் பிரெத் இருக்கிற செல்லோ டேப். இது பார்த்தீங்கன்னா, 3லருந்து 4 இன்ச் பிரெத் இருக்கிற செல்லோ டேப். வெவ்வேறு சைஸஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது இன்சுலேஷன் டேப் அது. டிஃபரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு வரும். பிளாக்கு, ரெட் இந்த மாதிரி. இது ஜம்போ ரோல். இந்த ஜம்போ ரோல நம்ம வந்து மினி ரோலா கன்வெர்ட் பண்ணி சின்ன சின்ன சைஸஸ்ல வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்த முக்கியமான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோ டேப்லாம் ஒரு அட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு மேல அத சுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா? அது கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர் தாங்க அடுத்த ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிலோ என்ன விலைக்கு ஹோல்சேல் ரேட்ல நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டெமோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கருகேட்டட் பாக்ஸ். அதாவது காட்டன் பாக்ஸ். நீங்க ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அத வந்து 6 6 அடுக்கி காட்டன் பாக்ஸ்ல வந்து நீங்க அடுக்கி சப்ளைக்கு வந்து தயார் பண்ணலாம். அடுத்தது இந்த மெஷின்ஸ் வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறத ஒரு டெமோ வந்து பார்ப்போம் நம்ம.
ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீவைண்டிங் மிஷின். ஸோ இதில வந்து பெரிய அந்த ஜம்போ ரோல வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அது ரீவைண்ட் பண்ணி சின்ன சின்ன ரோலா கன்வெர்ட் பண்ணி நமக்கு குடுக்கும். சின்ன சின்ன ரோல்ஸா உங்களுக்கு குடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ரோல்ஸ வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரீவைண்டிங் மிஷின்ல வந்து பெரிய ஜம்போ ரோல் ரீவைண்ட் ஆயி சின்ன டேப்பா உங்களுக்கு மினி ரோலா கன்வெர்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி குடுத்ததுக்கப்புறம், அத இந்த கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணணுங்க. ஸோ பாருங்க இவரு எப்படி கட் பண்ணி எடுக்குறாருன்னு. இதில நம்ம சைஸஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்ல இருந்து 4 இன்ச். இப்ப சின்ன டேப்ப பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இது. ஸோ பெரிய டேப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பிஓபிபி ஆகட்டும், அதாவது டிரான்ஸ்பரன்ட் ஃபிலிம் ஆகட்டும், இல்ல அந்த பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ற ப்ரவுன் கலர் ஆகட்டும், எல்லாமே அந்த சைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் ப்ராசஸ் இது. இந்த 2 மிஷின்ஸுமே சேர்த்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,20,000க்குள்ள தான் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து 1 ஹெச்பி மோட்டார் அல்லது 0.5 ஹெச்பி மோட்டார். அதனால நீங்க வந்து வீட்டு கரண்ட்ல இத வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். ஸோ மிஷினுடைய பிரைஸ் ஜிஎஸ்டியோட வந்து 1,20,000க்குள்ள வரும். இது எங்க கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். அடுத்ததுங்க ரா மெட்டீரியலுடைய பிரைஸ் என்ன? எவ்வளவு செலவாகும்? அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ புரொடக்ஷன் நம்ம பண்ண முடியும்? இதில எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் கேப்பிட்டல். ஒரு நாளைக்கு வந்து ரா மெட்டீரியல் எவ்வளவு செலவாகும்? எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அத வந்து புரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு? செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டான மிஷினரி மிஷின் மட்டும் நீங்க வாங்கி வீட்ல பண்றதா இருந்தா மிஷினுக்கான செலவு நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு சின்ன கமர்ஷியல் பிளேஸ் புடிச்சு நீங்க பண்றதா இருந்தா, அதுக்கான ரென்ட் அண்ட் அட்வான்ஸ் அதுக்கான செலவும் நீங்க வந்து சேர்த்துக்கணும். அது வந்து கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட். அடுத்து ஒர்க்கிங் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது டெய்லி செலவாகிறது. ரா மெட்டீரியல், லேபர், அ எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு ரா மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, கிலோ வந்து ஜம்போ ரோல் கிலோ வந்து உங்களுக்கு ரூ. 200லேருந்து ரூ. 220க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கோர் அந்த அந்த அட்டை மாதிரி ரோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது மேல தான் வந்து அந்த டேப் வந்து சுத்தணும். ஸோ அந்த கோர் பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து ரூ. 30க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த மிஷின் செல்லர்கிட்டயே நீங்க வாங்கிக்கலாம். இல்லன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரா மெட்டீரியலோட டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா, கிலோகிராமுக்கு ரூ. 250 அதாவது ஜம்போ ரோலும், அந்த கோரும் சேர்த்து. அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ புரொடியூஸ் பண்ண முடியும்? புரொடக்ஷன் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 டேப்ஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு டேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ரோல். ஜம்போ ரோல் வந்து ஒரு மினி ரோல் சும்மா ஒரு டேப் வந்து கிடைக்குது இல்லைங்களா? அதான் வந்து ஒரு டேப் அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி வந்து 600 டேப்ஸ் வந்து புரொடியூஸ் பண்ண முடியும். புரொடக்ஷன் காஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்புக்கு ரூ. 65 ஆகும். அதாவது ரா மெட்டீரியல், எலக்ட்ரிசிட்டி, லேபர் எல்லாமே சேர்த்து ரூ. 65 ஆகும். ஒரு டேப்புக்கு நான் சொல்றது எல்லாமே மேக்ஸிமம் பிரைஸ். ஸோ செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ் நீங்க வந்து சேல் பண்ற பிரைஸ் வந்து ரூ. 75 ஒரு டேப். இது மார்க்கெட்ல இப்ப சேல் பண்ணிட்டு இருக்கிற பிரைஸ நான் சொல்றேன். நீங்க வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றதுனால உங்க மார்ஜின நீங்க கம்மியா கூட நீங்க பண்ணலாம். அது ரூ. 5லேருந்து ரூ. 7 வந்து கூட நீங்க வைக்கலாம் மார்ஜின். ஸோ நான் மேக்ஸிமம் செல்லிங் பிரைஸ் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு டேப்புக்கு ரூ. 10 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 600 டேப் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 6,000 கிடைக்கும். நீங்க மார்ஜின் இன்கேஸ் கம்மியா வைக்கணும் அப்படின்னாக்கா, பாதியா குறைச்சீங்கன்னா கூட மினிமம் உங்களுக்கு ரூ. 3,000 ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஸோ இது மினிமம் ப்ராஃபிட் இது. ஸோ நீங்க பின்னாடி உங்களுடைய மார்க்கெட்ட நீங்க வந்து விரிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா, பெரிய லெவல் செய்யும்போது நீங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா, 5,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதில இருக்கு. அதாவது நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இப்ப பண்ணும்பொழுது, நீங்க இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். பின்னாடி நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் உங்களுடைய பிரான்ச்சஸ் நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண மார்க்கெட்டிங் மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, உங்களுடைய ஏர்னிங் வந்து அதுக்கேத்த மாதிரி இன்கிரீஸ் ஆகும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணுது? மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ரீட்டெயில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து இத போடலாம். 2வது பார்த்தீங்கன்னா, பேக்கிங் இண்டஸ்ட்ரி, பேக்கிங் பண்ற இண்டஸ்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸ், கொரியர் சர்வீசஸ் ஸோ இந்த மாதிரி. ஸோ ஆஃபீஸஸ், ஸ்கூல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சின்ன சின்ன கடைகள், ஸ்டேஷனரி ஷாப்ஸ் ஸோ இது வந்து அதாவது இதுக்கான தேவை இல்லாத இடமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க எல்லா இடத்துலயுமே இத சப்ளை பண்ண முடியும். ஆனா ஆஸ் அ மேனுஃபேக்சரரா நீங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க ஆர்டர் எடுத்து நீங்க டைரக்ட்டா சப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஹோல்சேலருக்கு டைரக்ட்டா நீங்க ஹோல்சேல் டீலர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு டைரக்ட்டா நீங்க சப்ளை பண்ணிடலாம். அடுத்தது இது ஆன்லைன்லயே நீங்க வந்து இத வந்து சேல் பண்ணலாம். அதுக்கு நீங்க இந்தியா மார்ட், கூகுள் பிசினஸஸ் இன்னும் இந்த மாரி நெறைய எக்ஸ்போர்ட் இந்தியா இந்த மாதிரி நெறைய சைட்ஸ் இருக்கு. அத நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாருங்க ஆன்லைன்ல இந்தியா மார்ட்ல எவ்வளோ சேல் பண்ணப்படுது. இது பழைய விலை. ஸோ காட்டனுக்கு வந்து 1300, 1800, 1500 ஸோ இந்த மாதிரி சேல் ஆயிட்டு இருக்கு. நீங்க உங்க பிசினஸ வந்து ஆன்லைன்லயும் பண்ண முடியும். பட் நீங்க ஆன்லைன்ல கொண்டு போகும்பொழுது, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி தேவைப்படும். ஸோ நீங்க ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே சமயத்தில அதர் ஸ்டேட் நீங்க வந்து சேல் பண்ணணும்னா, ஜிஎஸ்டி கண்டிப்பா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிசினஸ எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க.
இது எதுக்கு அப்படின்னா, நீங்க பேங்க் லோன் வாங்கணும் அப்படிங்கிற போது, பேங்க் அப்ரோச் பண்ணும்போதோ, அப்படி இல்ல அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய இந்த பிசினஸ் டெவலப்மென்ட்டுக்கான சப்சைடீஸ் லோன் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ, அதெல்லாம் அவைல் பண்றதுக்கு கவர்மெண்ட்டினுடைய பெனிஃபிட்ஸ், சப்சிடி எல்லாத்தையுமே அவைல் பண்றதுக்கு இதுக்கு தேவை. ஸோ, இது நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். இல்லன்னா பிசினஸ் சொல்யூஷன்னு சொல்லி இருக்கும். ஜிஎஸ்டிலாம் அப்ளை பண்ணி குடுப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா பண்ணி குடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ, இந்த பிசினஸ் வந்து மிக குறைந்த முதலீட்ல அ அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு தொழில். ஸோ, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த தொழில வந்து தேர்ந்தெடுத்து செய்யலாம். ஸோ, இந்த தொழில் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் என்குயரீஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சேனலுடைய மெயில் ஐடி குடுத்துருக்கேன். அதில கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தொழில் தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.